Hi friends, எல்லாருக்கும் வணக்கம் and welcome to Go with Yamni's Kitchen. இன்னைக்கு நான் உங்களுக்கு ரொம்பவே ஒரு வித்தியாசமான பிரியாணி செஞ்சு காமிக்க போறேன். இது செய்யிறது ரொம்ப ஈஸி. செஞ்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா பவுல் காலி ஆயிடும். அப்படி என்ன ஸ்பெஷாலிட்டின்னு யோசிக்கிறீங்களா? இந்த சீசன்ல ஈஸியா கிடைக்கிற மாங்காய் வச்சு தாங்க நான் பிரியாணி பண்ண போறேன். இந்த பிரியாணி செய்யிறதுக்காக நான் அரிசியை கழுவி ஊற வைக்க போறேன். நான் சோனா மசூரா அரிசி எடுத்துர்க்கேன். நீங்க எந்த அரிசி வேணாலும் எடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம மசாலா பவுடர் ரெடி பண்ணிக்கணும். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு வானல் வச்சு 3 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணுறேன். 2 ஸ்பூன் தனியா ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மசாலா எல்லாமே உங்களுக்கு எப்படி தேவையோ அப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன். சின்ன துண்டு பட்டை, ஒரு 2 லவங்கம். இப்போது இதையெல்லாம் ட்ரையாக வறுத்து ஆற வச்சு பொடி அரைச்சி வச்சுக்க போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மசாலா பவுடர் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு இந்த பிரியாணிக்கு முக்கியமான பொருள் பார்த்திங்கன்னா மாங்காய். அந்த மாங்காவை பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி கூடவே 2 பச்சை மிளகாவும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கிறேன். இங்கே முக்கியமாக நீங்கள் என்ன கவனிக்கணும்னா, அரிசியோட அளவும் மாங்காவோட புளிப்பையும் பொறுத்து நீங்கள் மாங்காய் குவான்டிட்டியை இன்க்ரீஸ் இல்லைனா டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிடலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கர் வச்சுருக்கேன். அதில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கிறேன். நீங்கள் வேணால் நெய் கூட சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆஸ் யூஷுவல் பிரியாணிக்கு ஆட் பண்ணுற மாதிரி பட்டை, லவங்கம், சோம்பு, பிரியாணி இலை, ஸ்டார் ஃப்ளவர் இதெல்லாம் ஆட் பண்ணுறேன். இது ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு வெங்காயம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போடுறேன். இந்த வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலராக மாறுற வரைக்கும் வதக்க போகிறேன். அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன். இதுவும் நல்லா வதங்கட்டும். இதில் அரைச்சி வச்சுருக்க மாங்காய் பேஸ்ட்டையும் சேர்த்துக்கிறேன். இது பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதங்கட்டும். மாங்காவோட புளிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் காரம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வேணால் கரம் மசாலா இருந்தால் அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது இது நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் கழுவி வச்சுருக்க அரிசி ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பவுடரையும் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிடுறேன். மாங்காவோட புளிப்புக்கு இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக பவுடர் அரைச்சி போட்டிங்கன்னா டேஸ்ட் பர்ஃபெக்டாக பேலன்ஸ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த ஸ்டெப் மிஸ் பண்ணாதீங்க. இப்போது இது நல்லா கலந்து விட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி 2லேருந்து 3 விசில் வரைக்கும் குக் பண்ணோம்னா நம்மளோட மாங்காய் பிரியாணி ரெடி ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நீங்களும் இந்த சீசனில் மாங்காய் பிரியாணியை ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸையும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய சேனலில் மேங்கோ யூஸ் பண்ணி நிறைய ரெசிபீஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் யாராச்சும் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர். பபாய்.